மனோஜ், முத்து, ரவி 3 பேருமே வந்து மொட்டை மாடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து இருந்துட்டு பேச்சுலர் லைஃப் எல்லாம் திரும்ப வராது, பேச்சுலராக இருந்துட்டு கல்யாணம் பண்ணலாம், ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு பேச்சுலர் ஆக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிற மனோஜ் இருந்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டா திரும்ப பேச்சுலர் ஆகலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் சொன்னதை கேட்ட உடனே அப்படியே ஷாக் ஆகி முத்து ரவியும் திரும்பி பார்க்குறாங்க. உடனே முத்து வந்து போடாங் பேச்சை கேட்டல ரவி, நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கல்யாணமே பண்ணாமல் தனியாக இருந்தால் கூட நம்ம சமாளிச்சிடலாம், ஆனால் கல்யாண வாழ்க்கைக்கு பழகிட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா அந்த காத்தாடி மாதிரி நம்ம அல்லாட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே ரவி வந்து எனக்கு இந்த உலகத்தில் ஒரு விஷயம் தாண்டா புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. முத்து இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ரவி வந்து எனக்கு இந்த பொண்ணுங்களா இருக்கிற வரைக்கும் ஓகேடா, லவ்வராக இருக்கும்போது கூட பாசமாக தாண்டா இருக்கிறாங்க, ஆனால் பொண்டாட்டியாக ஆனதுக்கப்புறம் தாண்டா இந்த ஹாஸ்டல் வார்டன் மாதிரி ஆயிடுறாங்க, ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் போட்டு சாவடிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு ரவி, கடவுள் பொண்ணுங்களை தாண்டா படைக்கிறாரு, அவங்கள ஆம்பளைக்கு தாண்டா பொண்டாட்டியாக மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கேட்டால் இப்போ என்ன சொல்லுவார் தெரியுமா, நான் பொண்ணுங்களை தாண்டா படைச்சேன், உங்களை யாரா பொண்டாட்டியாக மாற்ற சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே மனோஜ் வந்துட்டு கரெக்டா, நீ தான் இன்னைக்கு நல்ல சரக்கு அடிச்சிருக்க போல இருக்குது, அதனால தான் வந்து இன்னைக்கு கரெக்டாக பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு முத்து சிரிக்கிறாரு. உடனே மனோஜ் மறுபடியும் இந்த பொண்ணுங்களை நம்ம பொண்டாட்டியாக ப்ரமோட் பண்ணும்போது தான் நமக்கு பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லிட்டு இரு அப்படின்னு சொல்லி ஃபோனை எடுக்கிறாரு. ஃபோன் எடுத்து ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணுறாரு மனோஜ். அங்கே ரோஹிணி வந்து ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபோன் எடுத்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு கடவுள் உன்னை பொண்ணாக தான் படைச்சாரு, ஆனால் நான் தான் உன்னை ப்ரமோட் பண்ணின பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மனோஜ் இப்படி சொல்லிட்டு இருக்கிறத ரவியும் முத்துவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி வந்துட்டு எது எல்லாம் யார் முத்து சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. ஃபோனை இப்படியே கையில் எடுத்து பார்த்துட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் அவனுக்கு தான் வரும், ஃபோனை வை முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சே அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து ஃபோனை வச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு இருந்த முத்து இருந்துட்டு டே ரவி, இப்போ அங்கே என்ன நடந்தது நான் சொல்லட்டா, நான் சொன்ன தத்துவத்தை இவன் சொன்னதா சொல்லி பார்லர் அம்மா கிட்ட சொல்லியிருப்பான், பார்லர் அம்மா அதை மொக்க பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து அப்படியே கலாய்ச்சி விடுறாரு. அதை கேட்டுட்டு பயங்கரமாக சிரிக்கிறார் ரவி. உடனே முத்துவும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. மனோஜுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு குமாருங்கிற மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே அங்கேயே தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா காலையில் விடிஞ்சிருது. டைனிங் டேபிளுக்கு எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வராங்க. அப்போ முத்து குளிச்சு ரெடியாகி வராரு. ஆப்போசிட்டில் மீனா வராங்க. பார்த்தோன்னே முத்து அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிறாரு. மீனா சாப்பிட்றதுக்கான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக உள்ளே போகிறாங்க. அப்போ ரூம்குள்ளேருந்து ரோஹிணி வந்து அப்படியே டைனிங் ஹால் எட்டி பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க ரூமுக்கு. அப்போ கரெக்டாக ரூம்குள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க விஜயா. ரோஹிணியை பார்த்துட்டு என்ன ரோஹிணி நீ சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி கொஞ்சம் வேலை இருக்காது முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. நம்ம எலுமிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாலேயே வந்து ஸ்ருதி வராங்க. ரொம்ப பசிக்குது மீனா, சீக்கிரமாக சாப்பாடு எடுத்து வைங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஸ்ருதி. டைனிங் ஹாலில் வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அவங்களும் கோவமாக திரும்பி போகிறாங்க. அதை பார்த்த உடனே என்ன ஸ்ருதி பசிக்குதுன்னு சொன்னால் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லை ஆண்டி ரொம்ப டிராஃபிக் ஆயிரும், நான் வந்து ஸ்டுடியோக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன், போகும்போது வர மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் கிளம்பிடுறாங்க. ஸ்ருதி கிளம்புறதே ரவி வந்து டைனிங் ஹால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. விஜயாக்கு ஒன்றுமே புரியாமல் என்ன இவ்வளோ சாப்பிடாமையா போறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்து அவங்களும் டைனிங் ஹாலில் வந்து உட்காடுறாங்க. அப்போ மீனா வந்து உட்காந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து டிஃபன் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ மீனா எதுவுமே பேசாமல் டிஃபன் பரிமாறிட்டு இருக்கிறத வந்து முத்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை வந்து அண்ணாமலை வந்து நோட்டீஸ் பண்ணிடுறாரு. என்னடா என்ன பிரச்சனை, 3 பேருமே அவன் பொண்டாட்டி கிட்ட ஏதாவது சண்டை போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே முத்து வந்து சின்ன திருத்தம் அப்படின்னு சொல்றாரு. உடனே மனோஜ் வந்து நாங்கள் சண்டை போடலப்பா, அவங்க தான் சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாரு. உடனே ரவி இருந்துட்டு அவங்க தாப்பா அதுக்கு காரணம், நாங்கள் சண்டை போடல அப்படின்னு சொல்றாரு. உடனே விஜய் இருந்துட்டு எது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து இருந்துட்டு இப்பெல்லாம் எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாம போகுது, நான் ஒன்று புயல் மாதிரி வந்து கட்டுன்னு காட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. முத்து அப்படி பேசுனது கேட்ட உடனே மீனா வந்து கிச்சனுக்குள்ள பாத்திரங்கள் எல்லாம் போட்டு உருட்டுறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு ஏய் என்னடி சத்தம், என் வீட்டு பாத்திரண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து கத்துறாங்க. உடனே மீனா வந்து கை தவறி விழுந்துருச்சத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. முத்து உடனே பாத்தியாப்பா எப்படி பண்றான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. ரவியும் ஆமாப்பா ஸ்ருதி ரொம்ப பண்றாப்பா அப்படின்னு சொல்லி அவரும் அவரை சைடுக்கு சொல்றாரு. அப்ப கிச்சனுக்குள்ள இருந்து வந்த மீனா வந்து அண்ணாமலைக்கு மட்டும் சாப்பாடு பரிமாறிட்டு மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியே வச்சுட்டு முத்துவை முறைச்சு பார்த்துட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளேயே போயிடுறாங்க. என்ன நடக்குதுன்னு புரியாம அண்ணாமலையும் விஜயாவும் அப்படியே பேந்து முடிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு ரோஹிணி இப்பெல்லாம் வர என்ன பேசுறானே எனக்கு புரிய மாட்டேதுப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு அப்பா என்ன நடந்ததுன்னா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்து நிறுத்து, நான் இங்கே சாப்பிட வந்தேன், உங்கள் சண்டையை கேட்கறதுக்கு வரல இங்கே அப்படின்னு சொல்றாரு. அண்ணாமலை அப்படி சொன்ன உடனே முத்து ரவி மனோஜ் எல்லாத்துக்குமே வந்து பயங்கர ஷாக் ஆயிருது. ஒருத்தர் திரும்பி பார்க்குறாங்க. விஜயாவும் என்னடா அவர் இப்படி பேசுறாருங்கிற மாதிரி பசங்களை பார்க்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பாரு, நான் இங்கே சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன், உங்கள் குடும்ப சண்டையை வந்து என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மனோஜ் இருந்துட்டுமா இவர் தான் எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொல்லுவாரு, இப்போ சண்டை வந்த உடனே உங்கள் குடும்பம்னு பிரிச்சு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு அது அப்படித்தான். அண்ணாமலை அப்படி சொன்ன உடனே முத்து இருந்துட்டு என்ன பிரச்சனைனாலும் கேளுப்பா அப்படின்னு சொல்றாரு.
நாங்கள் என்ன சொல்கிறோம்னாலும் கேளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு நான் கேட்டேனா உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்கள் தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கு அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அண்ணாமலை அப்படி எந்திரிச்சு போகிறத பார்த்தோன்னே விஜய் வந்துட்டு ஏங்க இங்கே என்னங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு பார்த்தா தெரியல 3 ஜோடியும் சண்டை போட்டுட்டு முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரி அது என்னன்னு கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு எதுக்கு கேட்கணும், என்ன ஏதுனாலாம் நான் கேட்க மாட்டேன், அவன் பிரச்சனை அவன் தான் பேசி தீர்த்துக்கணும், நீயே எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை போயிடுறாரு. பார்த்தோன்னா எல்லாருமே வந்து அதிர்ச்சியை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு என்ன இவர் இப்படி சொல்றாரு, என்ன அப்பா இவரு அப்படின்னு சொல்றாரு. உடனே முத்து இருந்துட்டு 27 லட்சத்தை யார்கிட்ட இருந்து தூக்கிட்டு போனேன் அதே அப்பா தான் இவரு அப்படின்னு சொல்லி நோஸ் கட் கொடுக்குறாரு. அதோட பேசாம சாப்பிட்றா அப்படின்னு வேற சொல்றாரு. முத்து அப்படி சொன்னோன்னா அப்படியே மனோஜ் கடுப்பா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு விஜயாவை பார்த்துட்டு அம்மா நீயாவது என்னன்னு கேளேம்மா அப்படின்னு சொல்றாரு. உடனே விஜயா இருந்துட்டு எதுக்குடா உங்க அப்பா அவ எங்கிட்ட பேசாம போறதுக்கா, அப்புறம் உங்க கூட சேர்ந்து அவரும் மாடியில் வந்து நிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கையை கழுவிட்டு விஜயா போறாங்க. அதை பார்த்து வந்து அப்படியே முத்து சிரிச்சுக்கிட்டு நைட்டு பொண்டாட்டி கிட்ட வந்து மொக்க வாங்கினா இப்ப அம்மா இவனுக்கு மொக்க கொடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்றாரு. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.